கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்று மேன்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய தலைப்பு மரணமும் பாதாளமும் நரகமும். ஜெபம். சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் சர்வ வியாபகமும் நித்தியமும் மாறாத தன்மையும் சத்தியமும் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் பரம தகப்பனாகிய ஒரே மெய்யான தேவனாகிய கர்த்தரும் யெகோவாவுமாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்று மீண்டும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். நாங்கள் மரணம் என்கின்ற இடத்திற்கோ பாதாளம் என்கின்ற இடத்திற்கோ நரகம் என்னும் இடத்திற்கோ போகாதபடிக்கு எங்களை இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாங்கப்பா. அநேகர் இந்த செய்தியை கேட்கும்போது உன் மீதுள்ள விசுவாசத்தின் காரணமாக மரணம், பாதாளம், நரகம் இம்மூன்றிற்கும் தப்பி பரதீசி சென்று இளைப்பார அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உமது பரிசுத்தமும் உன்னதமான சர்வத்திற்கும் மேலானதுமான உமது நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பரமபிதாவே. ஆமென். மரணமும் பாதாளமும் நரகமும். மரணம் எனும் இடத்திலோ பாதாளத்திலோ நரகத்திலோ ஆத்துமாக்கள் இளைப்பாற முடியாது. இந்த மூன்று இடங்களில் இப்போது மரணமும் பாதாளமும் பூமிக்கு அடியில்தான் இருக்கின்றன. உதாரணமாக, மரணம் எனும் இடத்தில் இருந்த சாமுவேலை அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை கொண்டு சவுல் எழுப்பின போது அவன் இப்போதுள்ள பூமிக்குள் இருந்துதான் ஏறி வந்துள்ளான். அப்போது தள்ளப்பட்ட தேவர்கள் எனப்படும் பிசாசின் தூதர்கள் அவனோடு கூட பூமிக்குள் இருந்து ஏறி வந்துள்ளன என்பதை 1 சாமுவேல் 28:13 பார்க்கிறோம். ஏறி வந்த இந்த தேவர்களை தள்ளப்பட்டவை என இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம், அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரிக்கு தேவதூதர்கள் கீழ்ப்படிவதில்லை. எனவே மரணம் என்னும் இடத்திற்கும் பாதாளம் என்னும் இடத்திற்கும் பிசாசும் அவனுடைய தூதர்களும் செல்ல முடியும் என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம். மரணம் என்னும் இடத்தில் இருந்தவர்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரை அனைவரும் மரணம் அல்லது பாதாளம் என்னும் இடத்திற்குத்தான் சென்றார்கள். ஒருவனும் பரதீசையில் இளைப்பாற இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரை செல்லவில்லை. இயேசு தாம் உயிர்த்தெழுந்த பின்பு மரணத்தில் இருக்கும் இவர்களை விடுவித்து பரதீசையில் இளைப்பாற அனுமதித்தார். இதைத்தான் சங்கீதம் 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் என்றும் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் என்றும் எபேசியர் 4:8 அவர் இயேசு உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் என்றும் எழுதப்பட்டுள்ளது. சங்கீதம் 68:18 தேவரீர் என்ற சொல் யாரை குறிக்கிறது? இந்த கேள்விக்கான விடை சங்கீதம் 68:4 உள்ளது. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே தேவரீர் என்பது யெகோவாவையே குறிக்கும். வழி ஆயத்தம் பண்ணப்பட்டு வந்த இந்த கர்த்தர் யெகோவா இயேசுதான் என்பதை மத்தேயு 3:3, மார்க்கு 1:3, லூக்கா 3:3
ஆகிய வசனங்களில் காண்கிறோம். எனவே சிறைப்பட்டவர்களை சிறையாக்க அவர்களை தூக்கிக் கொண்ட உன்னதத்துக்கு ஏறினவர் இயேசுதான் என்பதை எபேசியர் 4:8 தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாலும் அவர்களது ஆத்துமாக்கள் நித்திய ஜீவனை பெற்றதாலும் பரதீசில் இளைப்பாறும் தகுதியை அடைந்தனர். இவர்களை மரணம் என்னும் இடத்திலிருந்து எடுத்துச் செல்வதற்காகவே யெகோவாகிய இயேசு நமது ஆத்மாவில் மரணம் என்னும் இடத்திற்கு சென்றார். இந்த நிகழ்வை அவர் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி என்பதாக ஏசாயா 53:12 சுட்டிக்காட்டுகிறது. இதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இயேசு தமது ஆத்மாவின் மரணம் அடைந்தார் என்கின்றனர். அவரது ஆத்மா மரணம் அடைந்தது உண்மையானால் பாவம் செய்தவர் ஆகி விடுவார். அவர் பரிசுத்தர் அல்லவா? அவர் பரிசுத்தர். இயேசு தமது ஆத்மாவில் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இறந்த மரணம் என்னும் இடத்திற்கு சென்றாரே அன்றி அவரது ஆத்மா மரணம் அடையவில்லை. அவரது ஆத்மா மரணம் என்னும் இடத்திற்கு சென்றதால் அவரை அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதம் ஏசாயா 53:12 குறிப்பிடுகிறது. மரணம் எனும் இடத்திற்கு அவர் சென்றதால் தான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவருடைய பாவங்களையும் தாமே, அதாவது தாம் ஒருவராய் சுமந்து, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனைவருடைய பாவங்களையும் தாம் ஒருவராய் சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் ஏசாயா 53:12 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி அநேகரை அவருக்கு தேவனுக்கு பங்காக பிள்ளைகளாக கொடுத்தார். இயேசு தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றாவிட்டால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இன்று வரை மரணம் என்னும் இடத்தில் தான் அடைக்கப்பட்டு கிடப்பர். இயேசுவோடு சிலுவையில் தங்கின ஒரு கள்ளன் மரணம் என்னும் இடத்திற்கே செல்லாமல் நேரடியாக பரதீசியில் இளைப்பாறச் சென்றான். இவன் பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போல விருத்த சேதனத்தை உடன்படிக்கையாக நிறைவேற்றினவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். எனவே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளைப் போல அவன் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுக்காதே போனாலும் இயேசுவை அவன் பரமபிதா என்று விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினதினால் இயேசுவின் இரக்கம் அவனது பாவங்களை மன்னித்து அவனுக்கு நித்திய ஜீவனை அளித்து பரதீசியில் இளைப்பாறும் வாய்ப்பையும் கொடுத்தது. இன்று வரை பாவியான ஒருவனும் நரகம் என்னும் இடத்திற்கு செல்லவில்லை. அக்கினியும் கந்தகவுமான கடல் தான் நரகம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளுக்கு பின்பு தான் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன்தான் அக்கினி கடலாகிய நரகத்துக்குள் தள்ளப்படுவான். அதற்கு முன்பு வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பு இவன் பாதாளத்தில் வேதனை அனுபவிப்பவனாகத்தான் இருக்க வேண்டும் இருப்பான். பாதாளத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைவரும் நரகத்திற்குள் தள்ளப்படுவதில்லை. கவனிங்க, பாதாளத்தில் இப்போது வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைவரும் நரகத்திற்குள் தள்ளப்படுவதில்லை. நரகத்திற்குள் தள்ளப்படுவதே இரண்டாம் மரணம் ஆகும். வெளிப்படுத்தல் 20:16 படி இது இரண்டாம் மரணம். நரகம் இரண்டாம் மரணம். நரக பாதாளமும் நரகமும் பாதாளமும் மரணமும் நிரந்தரமானவைகள் அல்ல. ஏனென்றால் இப்போதுள்ள பூமி அழியும் போது அவைகளும் அழிந்துவிடும். ஆனால் நரகம் நித்தியமானது என்று மார்க்கு 3:29 சொல்லுகிறது. எனவே
இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு மரணத்தில் சேர்க்கப்பட்டவர்களும் ஆரம்பம் முதல் பாதாளத்தில் இருப்பவர்களுமே வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பென்று நியாயம் தீர்க்கப்படுவர். இங்கே மரணம் என்னும் இடத்தில் இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அங்கே சென்றவர்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பும், அதாவது இப்போதும் மரணம் என்னும் இடத்திற்கு செல்பவர்கள் உண்டு. இவர்கள் விசுவாசிகள் தான், இயேசுவே பரமபிதா என்று விசுவாசித்தவர்கள் தான். ஆனாலும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட போதனையின்படி ஆவியாயும், அதாவது பரிசுத்த ஆவியாயும், யோவான் 4:24 படி பரிசுத்த ஆவியாயும் வார்த்தையாயும், அதாவது தேவனுடைய வார்த்தையாயும், யோவான் 1:1 படி தேவனுடைய வார்த்தையாயும் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதே மத்தேயு 28:19 இடைச்செருகப்பட்ட கட்டளையின் அர்த்தம். இதன்படி கர்த்தராகிய 1 நாளாகமம் 17:3, 1 நாளாகமம் 28:6 படி கர்த்தராகிய இயேசு வெளிப்படுத்தல் 19:13 படி இயேசு, கர்த்தராகிய இயேசு, 2 கொரிந்தியர் 3:17 படி கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே தேவனுடைய நாமம். 1 நாளாகமம் 17:13 நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான் என்றும், 1 நாளாகமம் 28:6 அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் என்றும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரும் பிதாவுமானவர் சொல்லியிருப்பதால் கர்த்தர் என்பது பிதாவின் நாமத்தை குறிக்கும். ஆம், யாத்திராகமும் 15:3, ஆமோஸ் 5:8, ஆமோஸ் 9:6 ஆகிய வசனங்களின்படி கர்த்தர் என்பது பிதாவின் அவருடைய நாமம். வெளிப்படுத்தல் 19:13 படி தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய குமாரனுடைய நாமம். ஏனென்றால் யோவான் 1:14 படி தேவனுடைய வார்த்தையே மாம்சமாகி குமாரனாய், மத்தேயு 1:23 படி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அர்த்தமுள்ள இம்மானுவேலாய், தேவனுடைய வார்த்தையாகி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதின்படி இம்மானுவேலாய் இயேசு வெளிப்பட்டார். மாம்சத்தில் தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே அவர் கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவனால் சொல்லப்பட்டபடியே இயேசு என்று அவருக்கு பெயரிட்டார்கள். ஓ, கர்த்தர் என்பது பிதாவின் நாமம், இயேசு என்பது இந்த தேவனுடைய வார்த்தையாகிய தேவனின் நாமம். எனவே இயேசு என்பதே தேவனுடைய குமாரனுடைய நாமம். மாம்சத்தில் வெளிப்பட்டு மத்தேயு 28:20 படி நம்மோடு இருக்கிற நம் தேவன், சங்கீதம் 46:7 மற்றும் 46:11 படி சேனைகளின் கர்த்தரும் யெகோவாவின் தேவனுமானவர். இங்கே நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியாய் நம்மோடு இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து சங்கீதம் 46:7, சங்கீதம் 46:11 படி சேனைகளின் கர்த்தரும் யெகோவாவின் தேவனுமானவர். யாத்திராகமம் 3:6 படி இவர்தான் ஆபிரகாமுக்கும் தேவன், ஈசாக்குக்கும் தேவன், யாக்கோபுக்கும் தேவன். யாத்திராகமம் 6:3 படி யெகோவா என்னும் நாமமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இவரே, இந்த இயேசுவே. எனவே இந்த குமாரனாகி இயேசுவை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாம். ஏனென்றால் இந்த இயேசுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பரமபிதா. இதை இயேசுவும் மத்தேயு 22:35
நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்று சொல்லி நமக்கு இயேசுவாகிய தாமே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினாரே. இங்கு நான் என்பது ஏசாயா 26:4 சொல்லப்பட்ட தேவனும் நித்திய கன்மலையும் ஆகிய யெகோவாவை குறிக்கும். அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது. வேறொரு கன்மலையும் இல்லையே என்று ஏசாயா 44:8 உள்ளது. எனவே இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவே சர்வ வல்லமையுள்ள தேவன். மார்க் 12:26 மோசேயின் ஆகமத்தில் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயிடம் இவ்விதமாய் அறிவிக்கப்பட்டது என எழுதப்பட்டுள்ளது. எவ்விதமாய் என்றால் நானே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று இயேசு சொன்னார். இது யாத்திராகமம் 3:6 பார்க்கலாம். அதில் அவர் யெகோவா என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. யெகோவா வேறு கிறிஸ்து வேறு என்றால் இயேசு மத்தேயு 22:31 நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் என்று தேவன் உரைத்ததை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்றல்லவா எழுதியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக தேவனால் நான் தான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லவா எழுதப்பட்டுள்ளது. இதை வாசிக்கவில்லையா நீங்கள் வாசிக்கவில்லையா என்றல்லவா அவர் கேட்கிறார். உங்களுக்கு என்று இயேசு யாரை குறித்து சொன்னார்? அப்போது இயேசுவிடம் பேசிக்கொண்டிருந்த சதுசேயர்கள் யார்? இவர்கள் கிமு 516 இப்போது இதை வாசிக்கவில்லையா என்று கேட்ட அந்த இடம் எந்த இடம் என்றால் மார்க் 12:26 இவ்விதமாய் சொல்லப்பட்டுள்ளது. என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், இதை கேட்டவர்கள் மோசே வாழ்ந்த காலமும் கிமு 1300 கிமு 1600. ஆனால் இயேசு சொன்னதோ உங்களுக்கு என்று சதுசேயர்களிடம். மத்தேயு 21:31 தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்ற கேள்வி உங்களுக்கு என்று சதுசேயர்களை பார்த்து இயேசு குறிப்பிடுகிறார். யூதர்களை மாத்திரமோ அல்லது சதுசேயர்களை மாத்திரமோ குறிப்பதில்லை, உங்களுக்கு என்பது நம்மையும் குறிக்கிறது என்று நினைவில் கொள்ள வேண்டும். இது வேதத்தை வாசிக்கிறவன் எல்லோரையும் குறிக்கும். அதாவது மத்தேயு 22:31 சொல்லப்பட்ட இந்த வசனம் தேவனால் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. It was spoken to you by God. It was spoken to us by God என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இயேசுவே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற சத்தியம் தேவனால் நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இயேசுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இயேசுவை மத்தேயு 22:31 சொல்லுகிறார். இயேசுவை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசிக்கும் விசுவாசமே ஒருவனை ரட்சிக்கும். இயேசுவை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசியாதவனோ அவிசுவாசியாவான். இயேசுவை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதா என்று விசுவாசியாத ஒருவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசுவை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதா என கள்ளன்
விசுவாசித்ததாக எப்படி சொல்லுகிறோம் என நீங்கள் கேட்கலாம். லூக்கா 23:42 அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். மத்தேயு 6:10 மற்றும் லூக்கா 11:2 இயேசு நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என பிதாவின் ராஜ்யத்தை எதிர்பார்த்திருக்கும்படித்தான் கற்றுக் கொடுத்தார். இயேசுவே பரமபிதா என்பதை கண்டுகொண்ட கல்லன் தேவனாகிய பிதாவின் ராஜ்யத்தை உம்முடைய ராஜ்யம், அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆம், எபேசர் 5:5 தேவனுடைய ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யமே. எபேசியர் 5:5 ரட்சிப்பு கேட்ட இந்த அறிவை இயேசு அவனுக்கு தந்ததற்கு காரணம் லூக்கா 23:41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அவன் தன்னை பாவி என ஒத்துக்கொண்டதும், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று சொல்லி தான் பரதீசி செல்ல தகுதியற்றவன் என தன்னை தாழ்த்தியதுமே ஆகும். மேலும் இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என இயேசுவை பரிசுத்தராக கண்டுகொண்டான். பிதா என்பதே நாமம் அல்ல. கிறிஸ்துவ கண்பனவர்களே, பிதா என்று சொல்வதே நாமம் அல்ல. பிதாவுக்கு பல நாமங்கள் உண்டு. அவற்றில் ஒன்றுதான் கர்த்தர் என்பது. அதுபோல குமாரன் என்பதே நாமம் அல்ல. குமாரனுக்கு பல நாமங்கள் உண்டு. அவற்றில் மேலானதுதான் இயேசு என்பது. அதுபோலவே பரிசுத்த ஆவி என்பதே நாமம் அல்ல. பரிசுத்த ஆவிக்கு சத்திய ஆவி, தேற்றரவாளன் போன்ற பல நாமங்கள் உண்டு. அவற்றில் மேலானதுதான் கிறிஸ்து என்பது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு குமாரன் என்னும் நிலையுடன் பரிசுத்த ஆவி என்கின்ற நிலையை அடைந்ததையே அப்போஸ்தலர் 2:36 நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். இதுவே கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய இருதயங்களில் அனுப்புகிற தமது குமாரனுடைய பரிசுத்தமான ஆவி. எனவே கிறிஸ்து என்பதே பரிசுத்த ஆவியானவரின் மேலான நாமமாகும். எனவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய நாமங்கள் அல்ல. கிறிஸ்து கண்பானவர்களே, அது தேவனுடைய நாமங்கள் அல்ல. தேவனுடைய 3 நிலைகளின் பெயர்களே, 3 ஸ்தானங்களின் பெயர்களே. பிதாவாய் இருக்கிற தேவனை குமாரனாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு இன்றும் பரிசுத்த ஆவியாய் நம்மோடு இருக்கிறார். எப்படி? பிதாவாய் இருக்கிற தேவனை குமாரனாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு இன்றும் பரிசுத்த ஆவியாய் நம்மோடு இருக்கிறார். எனவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் 3 ஸ்தானங்களில் இருக்கிற அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகும். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது நாமம் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானத்தினாலே எந்த பாவமும் மன்னிக்கப்படாது. ஆனால் அவர்கள் இயேசுவின் மீது விசுவாசத்துக்குள் வரலாம். இது சத்தியம். ஏனென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை தவிர வேறு நாமம் சர்வ லோகத்திலும் கிடையாது. எனவே இப்போது, அதாவது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு மரணம் எனும் இடத்திற்கு செல்பவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்கள். ஆனால் இயேசுவை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதா என விசுவாசிக்கிறவர்களாவர். மரணம் என்னும் இடத்தில் இளைப்பாறுதல் இல்லாவிட்டாலும் பாதாளத்தில் வேதனை கிடையாது.
யாரை மரணம் என்னும் இடத்திற்கு அனுப்ப வேண்டும், யாரை பாதாளத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவே தீர்மானிக்கிறார். இதை வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னதிலிருந்து அறியலாம். ரட்சிக்கப்படாத விசுவாசிகளை, அதாவது இயேசுவை பரமபிதா என விசுவாசிக்கிறவர்களை, விசுவாசிக்காதவர்களை இயேசு வேதனையுள்ள பாதாளத்திற்கு அனுப்புவதில்லை. ரட்சிக்கப்படாத விசுவாசிகளை, ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், ஆனால் இயேசுவை பரமபிதா என விசுவாசிப்பவர்களை இயேசு வேதனையுள்ள பாதாளத்திற்கு அனுப்புவதில்லை. அதே சமயத்தில் பரதேசியில் அவர்கள் இளைப்பாறவும் அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் பரதேசியில் செல்ல வேண்டும் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். பரதேசில் இருப்பவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றவர்கள். பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களுக்கு நித்திய ஜீவனும் கிடையாது. ஏனென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் இருப்பவர்களுக்கு பரிசுத்த ஆவி அருளப்படுவதில்லை. எனவே ரட்சிக்கப்படாதவர்களின் ஆத்மா மரணம் அடைகிறது, அதாவது மரணம் என்னும் இடத்திற்கு வந்து சேருகிறது. ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள், ஆனால் இயேசுவே பரமபிதா என்று விசுவாசித்தவர்கள் மரணம் என்னும் இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். மரணம் என்னும் இளைப்பாறுதல் இல்லாத இந்த இடத்திற்கு செல்பவர்களும் பாதாளம் என்னும் வேதனையுள்ள இடத்திற்கு செல்பவர்களும் தங்களுடைய ஆத்மாவின் முதல் மரணத்தை சந்திக்கிறார்கள். மரணத்தில் இருக்கும் இவர்களது ஆத்மாவும் பாதாளத்தில் இருப்பவர்களின் ஆத்மாக்களைப் போல மரித்து போய்தான் இருக்கும் என்பதை மரணமும் பாதாளமும் தங்களில் மரித்தோரை ஒப்புவித்தன என்று மரித்தோரை என்கின்ற வார்த்தை வெளிப்படுத்தல் 20:13 எழுதப்பட்டுள்ளதிலிருந்து மரணம் என்னும் இடத்தில் இருப்பவர்களுடைய ஆத்மா மரித்திருக்கிறது என்பதை அறிய வருகிறோம். இவ்விதமாய் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஆத்மாவின் முதல் மரணத்தை சந்தித்து மரணம் என்னும் இடத்திற்கு சென்றவர்களுடைய ஆத்மா முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு அடைய வாய்ப்பளிக்கப்படாமல் வெள்ளை சிங்காசனத்தின் முன்பு நியாய தீர்ப்புக்காக வந்து நிற்பதற்காக உயிர்த்தெழுவார்கள். இதை இரண்டாம் உயிர்த்தெழுதலாக நாம் கருதலாம். மரணம் என்னும் இடத்திற்கு இயேசுவின் மீது அவரே பரமபிதா என்னும் தங்களது விசுவாசத்தின் காரணமாக சென்றவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயம். எப்படி? இயேசுவே பரமபிதா என்னும் விசுவாசத்தின் காரணமாக மரணம் என்னும் இடத்தில் அவர்கள் இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாள் என்று அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயம். ஏனென்றால் விசுவாசம் உடையவர்களாய் ஆத்மாவில் மரித்த இவர்கள் ஆத்மாவில் மரித்திருந்தாலும் இயேசுவின் மீதான பரமபிதா என்னும் அவர்களுடைய விசுவாசத்தை நிமித்தமாக பிழைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் இந்த விசுவாசிகள் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் முதலாம் மரணத்தை சந்தித்ததற்கு அவர்களது அறியாமையே காரணமாகும். என்ன அறியாமை? அவர்கள் எதை அறியாமல் இருந்தார்கள்? சரீர மரணத்திற்கு முன்பு வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்நானத்தினாலே தான் பாவங்கள் கழுவப்படும் என்பதை அவர்கள் அறியாமலும் உணராமலும் இருந்தபடியால் அப்போஸ்தலர் 17:30 படி அறியாமையுள்ள அவர்களது காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்து அவர்களை மன்னித்து மரணம் என்னும் இடத்திற்கு அனுமதித்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறார். எனவே அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டபடி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியின் வரமே
நமக்கு நித்திய ஜீவனை தரும். அதாவது நமது ஆத்மாவை மரணம் அடையாமல் காத்துக் கொள்ளும். அப்போது நாம் முதலாம் மரணமாகிய ஆத்ம மரணத்தை சந்திக்காமல் பரதீசிக்கு சென்று இளைப்பாறுவோம். இல்லாவிட்டால், அதாவது அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டபடி நமது காயங்கள் கழுவப்பட அல்லது மன்னிக்கப்பட சர்வ வல்லமையுள்ள நமது தேவனும் கர்த்தருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற மறுத்தால் முதலாம் மரணத்தை சந்தித்து மரணம் என்னும் இடத்திற்கு கூட போக முடியாமல் அனுமதிக்கப்படாமல் பாதாளத்தில் தான் தள்ளப்படுவோம். காரணம், நமக்குள் இயேசுவே பரமபிதா என்னும் விசுவாசம் இருந்தாலும் அது சந்தேகத்தோடு கூடிய சுத்தமற்ற நல் மனசாட்சி இல்லாத மாயமுள்ள விசுவாசமாயே இருக்கும். இப்படிப்பட்ட பலவீனமான விசுவாசமே இயேசுவின் நாமத்தின் மீது இந்த நாமம் பாவ மன்னிப்பை எப்படி தரும் என்கின்ற அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவனும் பிதாவுமான நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேன்மையை அவர்கள் அறியாமலும் உணராமலும் இருப்பதே ஆகும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 13:2 நாம் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களின் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் இயேசுவின் மீது எனக்கு அன்பிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க மறுக்கிறவர்களுக்கு இயேசுவின் மீது அன்பு இருக்காது. யோவான் 21:17 இயேசு யோனாவின் குமாரனாகிய சீமோனை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டது போல இன்று உங்களை கேட்கிற சத்தம் உங்கள் காதுகளில் ஒலிக்கட்டும். கலாத்தியர் 2:20 நம்மில் அன்பு கொண்டு நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பரமபிதா இவர்தான் என்னும் விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொள்ள மனம் திரும்பி அப்போஸ்தலர் 2:38க்கும் கீழ்ப்படிய கடவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லூக்கா 10:17 விசுவாசிகளும் நமக்கு கீழ்ப்படுகிற போது நாம் கீழ்ப்படியாமல் இருக்கலாமா? நமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுக்க நம் இயேசு காத்திருக்கிறார். எனவே சங்கீதம் 20:7 சொல்லப்பட்டபடி நமது தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ரோமர் 1:7 பவுலும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்றானே. அப்படி நாமத்திற்கு, அது நாமத்தின் மேலே விசுவாசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது இங்கே கட்டளை. இதைத்தான் இயேசுவின் மீதான பரமபிதா என்னும் விசுவாசத்தோடு கூடிய பிள்ளையின் அன்பு, அப்பா என்று சொல்லக்கூடிய பிள்ளையின் அன்பு நமக்குள் இருக்க வேண்டும் என்பதாக எபேசியர் 6:23 குறிப்பிடுகிறது. இதுவே 1 தெசலோனிக்கேயர் 5:8 சொல்லப்பட்ட விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசமாகும். இந்த அன்பு இயேசுவின் மீதான தகப்பனே என்னும் அன்பாகும். நமக்காக, நம்முடைய பாவ நிவர்த்திக்காக நம்முடைய அவதாரத்தின் சரீர உயிரையே ஜீவனையே கொடுத்தவர் அல்லவா இயேசு. 1 கொரிந்தியர் 2:13 சிலுவையில் அறையப்பட்டவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தால்தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் என்பது சத்தியம் அல்லவா? யோவான் 8:51 ஒருவன் என் இயேசுவின் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் எந்தெந்தைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கின்ற இயேசுவின் வாக்குத்தத்தத்திற்கு அந்த கள்ளன் சுதந்திரவாளியானான். இவராய் மரணத்தை காணாமல் பரதீசி செல்லும் வாய்ப்பை பழைய ஏற்பாடு விசுவாசிகள் ஒருவனுக்கும் அருளப்படவில்லை. நரகம் என்னும் 2ஆம் மரணத்துக்குள் யார் தள்ளப்படுவர்? நித்திய அக்கினி எனப்படும் நரகமானது மத்தேயு 25:41 பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த நரகம்
மனிதர்கள் அனைவரும் அவருடைய அதாவது இயேசுவின் பிள்ளைகள். அப்போஸ்தலர் 2:38 கீழ்ப்படிய மறுத்து அதற்கான காரணமாக அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அத்தனையும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமானது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:38 பேதுருவின் வாய் சொல்லி இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவரின் கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்தோ யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் என்று இயேசு சொல்லி இருந்தாரே. மேலும் இயேசு யோவான் 16:14 அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்றுதானே சொன்னார். எனவே மத்தேயு 28:19 நாம் பார்த்த ஞானஸ்நான கட்டளையை நிறைவேற்றும் விதம்தான் அப்போஸ்தலர் 2:38 கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவே பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு காட்டப்பட்டுள்ள பாவ மன்னிப்பை பெறுவதற்கான சரியான வழி. இதற்கு கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? மார்க் 3:29 இயேசு ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுவானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றல்லவா சொல்லப்பட்டுள்ளது. இயேசு சொன்னார் அல்லவா? அப்போது பிசாசோடும் அவனை தூதரோடும் அவன் நித்திய ஆக்கினை அடைவான் என்பதை இயேசு சொல்கிறாரு. எனவே அப்போஸ்தலர் 2:38 எதிராக வாயை திறக்கிறவர்களே மனம் திரும்புங்கள், அப்போது இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கு தப்புவீர்கள். உங்களது மனம் திரும்புதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நிச்சயம் இறங்குவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இந்நிலையிலும் மனம் திரும்பாதவர்கள் தான் அதாவது இயேசுவை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதா என ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்திற்குள் தள்ளப்படுவர். இந்த நரகம் இப்போது உள்ள பூமியில் இல்லை, இது புதிய பூமிக்கு அடியில்தான் இருக்கும் என்பதை ஏசாயா 66:22 முதல் 24 ஆகிய வசனங்கள் மூலம் அறிய வருகிறோம். ஏசாயா 66:22-24 நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அறியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் ஆரோசிகமாயிருப்பார்கள். இதுதான் நரகம். ஒருவனுடைய மனம் திரும்பும் காலம் அவன் உலகில் வாழும் போதே முடிந்து விடுவதாக நாம் நினைப்பது தவறு. நியாய தீர்ப்பு வரும் வரை மனம் திரும்பும் காலம் நீடிக்கும். எப்படி பரீட்சை வரும் வரை ஒரு மாணவனுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதோ அதுபோல வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் ஒரு ஆத்மா மனம் திரும்ப கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பதால் தான் மரித்தோர் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்கிறார்கள். மத்தேயு 25:31-34 வரையில் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்படி சகல ஜனங்களும் மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் அவருக்கு தேவனுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்கிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படி நியாயத்தில் படைந்தார்கள் என வெளிப்படுத்தல் 20:13 வாசிக்கிறோம். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடைகளை வெள்ளை ஆடைகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் பிரித்து செம்மறி ஆடைகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளை ஆடைகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சந்தோஷமாக சொல்லுவதாக
எழுதப்பட்டுள்ளது. எனவே மருத்துவராய் மரத்திலிருந்து வந்தவர்களானாலும் பாதாளத்திலிருந்து மருத்துவராய் வேலைப்பட்டுக் கொண்டு இருந்தவர்களானாலும் சமுத்திரத்திலிருந்து வந்தவர்களானாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக பாதாளத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஐஸ்வர்யவானும் மற்றும் இயேசுவை முத்தத்தால் காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தும் மனந்திருந்தி இருப்பார்களானால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நுழையும் வாய்ப்பை வெள்ள சிங்காசன நியாயத்தின் நாள் என்று அவர்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதாக கருதலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க மறுத்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழையும் வாய்ப்பை வெள்ள சிங்காசன நியாயத்திற்கு நாள் என்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அவியாத அக்கினியில் பங்கடைவதே அவர்களின் முடிவு. நரகத்தில் என்னென்ன வேதனைகள் இருக்குமோ அத்தனையும் பாதாளத்திலும் இருக்கும். அங்குள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேனியை மறைக்க வஸ்திரம் இருக்காது. நிர்வாண நிலையில் தான் நரகத்தில் காணப்படுவர். அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுவர். தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது என்பதை லூக்கா 16:24 பார்க்கிறோம். பசி அவர்களை வாட்டி வதைக்கும். அந்த அறியாத அக்கினியிலும் தாகாத புழுக்கள் சரீரத்துக்குள் இருந்து கடிக்கும் கடியும் பூச்சிகள் சரீரத்தை போர்வை போன்று சுற்றியிருந்து கடிக்கும் விதமும் அழுகையையும் பற்கருப்பையும் உண்டாக்கும். அது இருள் நிறைந்த இடமாயிருக்கும் என்று மத்தேயு 22:13 மத்தேயு 25:30 பார்க்கிறோம். சதா காலமும் அலறிக்கொண்டே இருப்பர். இதையே பாதாளத்தில் தள்ளப்படுபவர்களும் அனுபவிப்பார்கள். இதுதான் நரகத்தின் வேதனை. பாதாளம் என்பது நரகத்தின் நிழல். பாதாளத்திற்கு நரகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் பாதாளம் நிரந்தரமானதல்ல, நரகமோ நிரந்தரமானது. பாதாளத்தில் இருப்பவர்களுக்கு மனம் விரும்பினால் மீட்பை பெற வாய்ப்பளிக்கப்படுகிறது. நரகத்தில் இருப்பவர்களுக்கு மனம் விரும்பினாலும் மீட்பை பெற முடியாது. எனவே கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பரமபிதா என்று என கண்டுகொள்ளாத நிலையில் இருந்தால் இன்று இப்பொழுதே உங்கள் சந்தேகங்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் தகப்பனாகிய இயேசுவை அடையாளம் என்று தகப்பனே என்று அவரிடம் சேர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு அடையாளமாக உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க நாங்கள் தயாராயிருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 9843181274 மற்றும் 8903681274. ஏனென்றால் மரணம் என்னும் இடத்தில் பாதாளத்தின் வேதனை இல்லாவிட்டாலும் இடைப்பார்கள் இல்லாததற்கு காரணம் என்னவென்றால் அங்கு பிசாசும் அவருடைய தூதர்களும் உலாவும் வாய்ப்பு இருக்கும், உலாவுவார்கள். இந்த உலகில் எப்படி எல்லா மனிதர்களையும் கொல்லவும் அடிக்கவுமே பிசாசு எத்தனிக்கின்றானோ அதுபோல மரணம் என்னும் இடத்திலும் இயேசுவே பரமபிதா என்ற விசுவாசத்தை பெற்ற இவர்களின் விசுவாசம் உறுதியற்றதாய் பலவீனதாய் இருக்குமானால் அவர்களின் விசுவாசத்தை சாத்தான் கவிழ்த்து போடுவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று இயேசு யோவான் 10:10 சொல்லியிருக்கிறாரே. ஆழமில்லாத விசுவாசத்தாலும் அவனும் ஊடுருவ, அவனுடைய இதயத்துக்குள் ஆத்மாக்கள் ஊடுருவ அவனுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசரமன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 பேதுருவும் சொல்லியிருக்கிறானே. இவனுடைய எச்சரிப்பு
சாத்தான் ஊடுருவும் இடமாகிய மரணம் என்னும் இடத்திற்கும் பொருந்தும். ஏனென்றால் இப்போது மரணம் என்னும் இடத்தில் இருப்பவர்களில் அநேகர் வேதத்தை மற்றவர்களின் வழிநடத்துதலை நம்பி விசுவாசித்தவர்கள். இயேசுவை மற்றவருடைய வழிநடத்தின்படி அவரை பிதா என்று விசுவாசித்தவர்கள். இவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இந்த மரணம் என்னும் இடத்திற்கு அவர்கள் விசுவாசித்த நிமித்தமாய் நுழைந்தவர்கள். அவர்களாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இயேசுவை பரமபிதா என தீர்க்கமாய் விசுவாசித்தவர்களாய் இவர்கள் இருந்திருப்பார்களானால் இவர்களது இயேசுவே பரமபிதா என விசுவாசத்தை சாத்தானால் கவிழ்த்து போடவே முடியாது. லூக்கா 8:13 இயேசுவானவர் கற்பாறையின் மேல் இறக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் இந்த மரணம் என்னும் இடத்திலே பிசாசினால் சோதிக்கப்படும் போது பின்வாங்கி போகிறார்கள் என்று சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். மரணம் என்னும் இடத்தில் இப்போது இருப்பவர்களில் சிலர் இந்நிலையில் இருக்கக்கூடும். வீக்கான விசுவாசம். இப்படிப்பட்டவர்கள் மரணம் என்னும் இடத்தில் சாத்தானின் வார்த்தையை கேட்டு பின்வாங்க வாய்ப்பு உண்டு. எனவே இவர்கள் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு உட்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 20, 13 மற்றும் 14 பார்க்கிறோம். இயேசுவே பரமபிதா என்கின்ற விசுவாசத்தை இழந்தவர்கள் அக்கினி கடலிலே 2ஆம் மரணமாகிய நரகத்திலே நிச்சயம் தள்ளப்படுவார்கள். இயேசுவை நித்திய பரமபிதா இல்லை என்பவர்களின் ஆபத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:6 எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லாரும் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்கும் உள்ளும் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்பதை என்று சொல்லப்பட்டபடி நமக்குள் இருக்கிற பிதா யார்? இதை நிதானித்து அறிய கடவும். எல்லாரும் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் ஒரே தேவனும் பிதாவுமானவர் யார்? 1 Corinthians 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்கிற தீர்மானித்திருங்கள். 2 Corinthians 13:5 நீங்கள் இயேசுவே பரமபிதா என உறுதியான விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். எபேசியர் 4:6 எல்லாரும் மேலும் 10:28-19 எல்லோரும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிற ஒரே தேவனும் பிதாவுமானவர். 1 Corinthians 8:6 நமது ஒரே கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துதானே. இல்லை இல்லை இல்லை, எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற ஒரே தேவனும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அல்ல, வேறொருவர் என்று சந்தேகிக்க துணிவு கொள்ளும் அனைவரும் இடர்கள் அடைந்து தங்கள் அவிசுவாசத்தினாலே மரணம் என்னும் வேதனை இல்லாத இடத்திற்கு சென்றிருந்தாலும் அழிந்து போவார்கள் அல்லவா? ஏனென்றால் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் 11:25 சொன்ன இயேசுவின் வாக்கு அவர்களுக்கு நிறைவேறாமல் போகும் அல்லவா? 1 தீமோத்தேயு 1:19 உள்ளபடி இந்த நல் மனசாட்சியை அவர்கள் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினதே அவர்களது அழிவுக்கு காரணம். எனவே இயேசுவை நித்திய பரமபிதா என்னும் விசுவாசத்தில் வேறொன்றும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்களிலும் இயேசுவே நித்திய பரமபிதா என்னும் விசுவாசத்திலே வேறொன்ற படாதவர்கள் நிச்சயமும் மரணம் என்னும் இடத்தில் அனுமதிக்கப்பட்டு தங்களது உறுதியற்ற விசுவாசத்தின் காரணமாக தங்களது சுதந்திரத்தை இழக்க நேரிடும். இயேசு கிறிஸ்து ஞானத்தை பெற்று இருக்கலாம், ஆழமற்ற விசுவாசத்தின் காரணமாக சுதந்திரத்தை இழக்கிறார்கள். யாத்திராவும் 32-33 அவர்களது பெயர் புஸ்தகத்திலிருந்து, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும்.
ஆனால் வெளிப்படுத்தல் 3:5 இயேசுவே நித்திய பரமபிதா என்னும் ஆழமான விசுவாச நிமித்தம் ஜெயங்களுகிறவனோ அவனுக்கு வெள்ளத்தன் படிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ஏனென்றால் அவன் மரணம் என்னும் இடத்திலே இருந்தாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதன் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ கண்பானவர்களே, அதுபோல இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தது தப்பு என்று பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறவனே, நீயும் ரட்சிப்படையாமல் மற்றவர்களின் ரட்சிக்கப்பட விடாமல் தடுப்பதை நிறுத்து. மறுமையிலும் மன்னிக்க கூடாத பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள். அப்போஸ்தலர் 2:38 உள்ள ஞானஸ்நான கட்டளையை பரிசுத்த ஆவியானவர் சொல்லவில்லை. பேதுருவின் தனிப்பட்ட கருத்து என்று சொல்ல ஒருவன் நினைக்க கூடுமோ, அல்லது வேற ஏதாவது காரணம் சொல்ல அவன் துணிய கூடுமோ? இதனால் குமாரன் பரிசுத்த ஆவி என்று ஏக தேவனுடைய 3 ஸ்தானங்களின் பெயரினால் ஞானஸ்நானம் கொடுத்ததற்கான அல்லது எடுத்ததற்கான ஒரு ஆதாரம் வேதத்தில் ஒருவனால் காட்டக்கூடுமோ? பேதுருவை போல அப்போஸ்தலர் 19:5 பவுலும், அப்போஸ்தலர் 10:48 கொர்நேலியு வீட்டாரும், அப்போஸ்தலர் 8:15 பிலிப்புவும் தவறு செய்தார்கள் என்றோ, அல்லது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் இந்த ஞானஸ்நான கிரியை செய்யவில்லை, அசுத்த ஆவியினால் செய்தார்கள் என்றோ ஒருவன் சொல்ல துணியக்கூடுமோ? கொலோசியர் 3:17 வார்த்தைகளினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய அவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று போதித்த பவுல் இந்த ஞானஸ்நான கிரியை மாத்திரம் தவறாக செய்துவிட்டான் என ஒருவன் கருத முடிகிறதோ? பவுலோ, பேதுருவோ, பிலிப்போ அல்லது வேறு எந்த சீசர்களோ பாவம் மன்னிப்பாக இயேசு ரட்சிப்புக்கென்று கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தினாலாவது ஞானஸ்நானம் கொடுத்ததாக ஒருவனால் வேதத்திலிருந்து எடுத்து காட்டக்கூடுமோ? ஞானஸ்நானம் அப்போஸ்தலர் 2:38 பாவம் மன்னிப்பாகவும், அப்போஸ்தலர் 22:16 பாவங்கள் கழுவப்படுவதற்காகவும், 1 Peter 3:21 ரட்சிக்கப்படுவதற்காகவுமே கொடுக்கப்படுகிறது. இல்லை, நான் ஞானஸ்நானம் பெறும் முன்பே ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று ஒரு நாள் சொல்லக்கூடுமோ? ரட்சிக்கப்படும்படிக்கு நமக்குள்ளே கட்டளையிடப்பட்டதாக நம்முடைய ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தை ஒரு நாள் சுட்டி காட்ட முடியும்? இந்த கேள்விகளுக்கான பதிலை யாரிடமும் கேளுங்கள். யோசித்து பார்த்து மனம் திரும்பி அப்போஸ்தலர் 2:10 உங்களது பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தராமே எங்கள் மனம் திரும்ப உங்களுக்கு வாய்ப்பளித்து உங்களை காப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, உமது வருகைக்கு முன்னதாக நாங்கள் நீரே பரமபிதா என்னும் விசுவாசத்தை வேறொன்றும் பலப்படவும், நாங்கள் அனைவரும் எங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பிரசித்தமான உன்னதமான மேலான நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவும் வழிவகுத்து கொடுப்பீராக. கொடுங்கப்பா. நல் மனசாட்சி நிமித்தமும் அனைவரும் நீரே நித்திய பரமபிதா என்னும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவுங்கப்பா. பாதாளம் என்னும் இடமும் எங்களுக்கு வேண்டாம், மரணம் என்னும் இடமும் எங்களுக்கு வேண்டாம். ஜீவ புஸ்தகத்தில் எங்களது பெயர் கிறுக்கப்பட்டு விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என உமது பரிசுத்த நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரம பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.